லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சக்தி இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும் தங்களுக்கும். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான அந்த கல்வி நிதியை தர மறுக்குது. பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, 5000 இல்லை 10,000 கோடி நீங்க கொடுத்தா கூட அந்த மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஒரு நொடி போதும் இங்க இருந்து வரக்கூடிய வரியை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைக்கிறாரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரோட நீதி அது? ஒன்றிய அரசுக்கு நீதி யார் கொடுத்தா? ஒன்றிய அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள்? எங்கள் மொழியை, எங்களுக்கான நீதியை நாங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு நீதி தர முடியாதுன்னு சொல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் மக்களுக்கான பிரதிநிதி. நீங்கள் அதிகாரம் படைத்த ஆளுமை படைத்தவர்கள் கிடையாது. நாங்கள் ஓட்டின் உண்மையை சொன்னா நம்ம ஓட்டு பிச்சை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் பச்சையா சொல்லணும். அந்த ஓட்டை நம்ம போடாட்டி, நான் விலைக்கெல்லாம் கொடுக்கல. என் ஓட்டை நான் விருப்பப்படி என்னோட நன்மைக்கு தான் நான் போடுறேன் ஓட்டை. உன் நன்மைக்கு நான் போடல. உன் வீட்டு பசங்க நல்லா இருக்கணும்னு நான் போடல. எங்க வீட்டு குழந்தைகள், எங்கள் நாட்டு குழந்தைகள், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அடிமட்ட குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்காக நான் ஓட்டு போடுறேன். கல்வி கற்கும் உரிமையை மறுப்பது யார்? இந்த ஹிந்தியை மட்டும் வச்சு நீங்க அவங்க NEP மறைக்கிறாங்க. அவங்க 3, 5, 7 இந்த SLC பரீட்சைகள் வைக்கிறாங்க. பரீட்சைகள் வச்சா என்ன ஆகும்? எங்க வீட்லயே எங்க சித்தி முறை வேணும். அவங்க 6வது படிக்கிறப்ப ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு பள்ளியில நின்னுட்டாங்க. ஒருத்தவங்க 10வது படிக்கிறப்ப ஃபெயில் ஆயிட்டேன்னு ஸ்கூலுக்கு போவே இல்லை. இந்த மாதிரி லட்சோபலட்சம் மக்களை பள்ளியில் இருந்து விலக்கிய ஒரு திட்டம் தான் இந்த 3வது தேர்வு வைக்கிறோம். இந்த பாலிசி பணக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க வச்சீங்க கல்வி பாலிசியோ வேற எந்த பாலிசியுமே பணக்காரர்களுக்கு கிடையாது. அவங்க போய் எப்படியாவது படிச்சுப்பாங்க காசு கொடுத்து. என் பையனை நான் ஹோம் ஸ்கூலிங்க வச்சு படிச்சேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 4 ஆசிரியர்களை வீட்டுக்களை வச்சுக்கொள்ள, இல்லை நானே கல்வி கற்றுக்கிறதுனால நானே என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, அவனுக்கு பள்ளிக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா எதுக்கு நம்மளே சொல்லி கொடுப்போம்னு சொல்லி கொடுத்த முடிஞ்சது என்னால. அதே சமயம் இன்று மதிய உணவுக்காக வரக்கூடிய பள்ளிகளையும் என்னோட குழந்தையும் நீங்க ஒப்பிடக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் ஒப்பிடக்கூடாது. இங்க யாரு பேசுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்க நான் இன்னைக்கு சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இவங்கதான் கல்வி கொள்கையை வகுக்கிறாங்க. அவங்க சம்பல் பள்ளத்தாக்கு போய் பார்த்திருப்பாங்களா? அதிலாபாத் ஆதிவாசிகள் வீட்டுல போய் பார்த்திருக்காங்களா? இங்க நம்ம இருளர்கள் குடியிருப்புக்கு போய் பார்த்திருக்காங்களா? ஊட்டியில இருக்க படுகா குடியிருப்பு போய் பார்த்திருப்பாங்க? எந்த குடியிருப்பையும் பார்க்காத முட்டாள்தனமான எந்த அறிவும் இல்லாதவர்கள் கல்வித்துறையில் இருந்தால் இப்படிதான் இருக்கும். ஏனென்றால் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக எழுதப்படும் பாலிசி தான் கல்வி பாலிசி. அங்க ஒரு ஏழை மாணவனுக்கு உணவு கொடுக்கணும். காமராஜர் என்ன சொன்னா, உணவு கொடுத்தா சாப்பாடு பள்ளிக்கு வருவான்டா, உணவு போடுறா அப்படிங்கிறாங்க. ரொம்ப மொழிகளை திணிக்காதடா, கொஞ்சம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது எளிதா இருக்குன்னா கலைஞர் அவர்கள் இருமொழி கொள்கையை சட்டமாக்கிட்டு போயிட்டார். அடுத்து பாஸ் பண்ணாதான் பள்ளிக்கு வருவான், ஃபெயில் ஆயிட்டா கௌரவம் குறைஞ்சு போயிடும், பள்ளிக்கு வரமாட்டாங்க அப்படின்னா ஆல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தலைவர்களை கொண்டது தமிழ்நாடு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஃபெயில் ஆக்கி தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் வடநாட்டவர்களை, இந்தியர்களை, ஹிந்தியை தாய்மொழியா கொண்டவர்களோ இல்லையா அவர்களும் இந்தியர்கள், அவர்களை டேபிள் துடைக்க அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். டேபிள் துடைக்கவா கல்வி பயன்படுத்த உங்களுக்கு? பானிபுரி விற்கவா கல்வி? பானிபுரி வாங்கறதுக்கு ஹிந்தி வேணுங்கிறாங்களே, பானிபுரி வைக்க வாங்க. நாங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். அவங்க மட்டும் இந்தியர்கள் இல்லையா? பானிபுரி வைக்கிறோம் நம்ம மனுஷன் இல்லையா? ரயில் பரிதாபங்கள்னு போட்டாங்க. அந்த ரயில்ல ஏறவனுக்கு ஏன் அந்த ரயில் அப்படி கூட்டமா? நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, பெங்களூரோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க. கூட்டமாக வடமாநில தொழிலாளர்கள் படுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு? உங்களோட முட்டாள்தனமான கொள்கையினால்தான் அவன் தமிழ்நாட்டுக்கு வரான். அந்த கொள்கையை நாங்க எதுக்கு இங்க வச்சுக்கணும்? அவனை ஃபெயில் ஆக்கி அவனை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ முட்டாள். ஒரு பையன் 8வதுலயும் படிப்பான், 7வதுலயும் படிப்பான், 6வதுல படிக்கல அப்படிங்கறதுனால அவன் 10வதுல படிக்காம போயிட மாட்டான். எப்படியாவது படிடா ராசா அப்படின்னா தமிழ்நாட்டுல நாங்க குழந்தைங்களை எப்படியாவது படிக்க வச்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3வதுலயே ஃபெயில் ஆக்கு, 5வதுலயே ஃபெயில் ஆக்கு. இதுல சில முட்டாள் வார்த்தைகள் என்னமோ தடிச்சு வருது எனக்கு. அவங்க எல்லாம் வேற இதுக்கு வீடு வீடா போய் விளம்பரம்
அறிமுகப்படுத்துறாங்க இந்த கொள்கை நல்ல கொள்கை, உங்க பசங்களை புத்திசாலி பசங்க சிபிஎஸ்சிக்கு ஐசிஎஸ்சிக்கு எதுக்காவது போயிட்டு போறாங்க சார், அவங்க எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். காசு இருக்கிறவங்களுக்கு கல்வியை அவங்க பெற்றோர்கள் எப்படியாவது வாங்கி தருவார்கள், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இங்கு வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரியான மாணவர்களுக்கு தான் நாங்கள் கல்வியை கொள்கையை அவர்களை மனதில் வைத்துதான் கல்வி கொள்கையை வளர்க்கணும். உங்க பணக்கார பசங்க எல்லாம் வச்சு நாங்களாம் வளர்க்கல. சிபிஎஸ்சிக்கு காசு கொடுக்குறோம், போய் காசு கொடுத்துட்டு போய் படிச்சுட்டு எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்க வீட்டுல எங்க தோட்டத்துல கரும்பு வெட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு லண்டன்ல இருக்காங்க. எதனால? தமிழ் மீடியத்துல படிச்சு எங்க அக்காவோட கிளாஸ்மேட் லண்டன்ல இருக்காரு. எங்க அப்பா கூட சொல்லி எங்க அப்பா தான் அவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. எங்க அப்பா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல மதுரையில தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சப்ப கலந்துக்கிட்டாங்க. மதுரை ஃபுல்லா பத்தி எரிஞ்சுது. எங்க அப்பா டைரியில எழுதி வச்சிருக்காங்க ஏன் ஹிந்தி எதிர்க்கணும் அப்படி. அப்பதான் அண்ணா என்ற மாமனிதரை புரிந்து கொண்டேன் அப்படின்னு எங்க அப்பா எழுதியிருக்காரு. இப்படி ரத்தத்தை சிந்தி மதுரை தியாகராஜ இன்ஜினியரிங் எல்லாம் எங்க அப்பா எழுதியிருக்காரு. அவரு தப்பிச்சிட்டாரு வெளியில. அன்னைக்கு இரவு எங்க அப்பா தப்பித்த அன்னைக்கு இரவு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கண்ணீர் புகை கொண்டே ஹாஸ்டல் ரூம்ல போட்டு இழுத்து வெளியில சாத்திருக்காங்க. சுதந்திரத்தை மட்டும் நாங்க ஈஸியா வாங்கல, இருமொழி கொள்கையும் நாங்கள் போராடிதான் வாங்கினோம். அப்படிப்பட்ட வாங்கின கொள்கையை நாங்கள் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களின் பணத்தை கொடுக்கறது நாங்க தான் உங்களுக்கே பணத்தை கொடுத்துருக்கோம். எங்கள் பணத்தை நீங்களா எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? நீங்க எப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது உங்க பணமா? உங்க அப்பா சம்பாதிச்சதா? முதல்வர் தொடர்ச்சியாக பிரதமருக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு. இதுல பிரதமர் தலையிடணும், இந்த விஷயத்துல தலையிடணும். கல்வி நிதியை விடுவிக்காம இருக்கிறது ரொம்ப தவறு, மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. அதற்கும் எந்த பதிலும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல சொல்றாரு ஒரு நொடி போதும் இங்க இருந்து போகக்கூடிய வரியை நிப்பாட்டுறதுக்குன்னு ரொம்ப ஒரு ஆவேசமான கருத்துக்களை சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறது? பிரதமர் ஒண்ணும் மணிப்பூருக்கே போலியேங்க. அவருக்கு மாநிலத்துல என்ன நடந்தா என்னங்க கவலை? எந்த மாநிலமும் பற்றி எரிந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் ரோடுக்கு 50,000 60,000 மக்கள் ரோடுக்கு வந்திருக்காங்க. நான் கூட மணிப்பூர் போயிட்டு வந்துட்டு அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு மக்கள் நலன் மேல் என்னைக்கு அக்கறை இருந்திருக்கு? அவருக்கு போய் ட்ரம்ப் காதுல கையில போய் ஈவி காருக்கு 15% ஏற்றுமதி விரைவி இறக்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு சைனா கார்லாம் இங்க கொண்டு போறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிறு தொழிலாம் தயாரிச்சு எம்எஸ்எம்இ செக்டர்லாம் அப்படியே நசிய போகுது. அத்தனை இறக்குமதி வரியை இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டர் நசிஞ்சு போகாதா? சிறு தொழில் இன்னைக்கு உலகத்துக்கு கேட்டு விடுங்க வேண்டாங்களே. உங்க எலான் மஸ்காக ஒரு கேட்டு சைனாக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? டெஸ்லா கார் மட்டுமா வரும்? எல்லா காரும் சைனால இருந்து லட்சக்கணக்கான கார் வரும்ல. அப்ப இங்க சின்ன சின்ன பார்ட்லாம் தயாரிச்சுட்டு இருப்பான். ஒருத்தவன் காருக்கு கண்ணாடி ஒருத்தவன் தயாரிச்சுட்டு இருப்பான், கார் டயருக்கு ஒரு குமிழ் ஒருத்தவன் தயாரிச்சுட்டு இருப்பான், காரு டயருக்கு பட்டன் ஒருத்தவன் தயாரிச்சுட்டு இருப்பான். என்னென்னமோ சின்ன பொருளா தயாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையே போய் விலைக்கு கொடுத்துட்டு வந்த பிரதமர் நம்ம இதை பத்தி நம்ம பேசணும். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம பேசணும். ட்ரம்ப்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம விலை போயிருக்கோம்னு பேசணும். இதெல்லாம் மறைமாற்றும் அரசியலாதான் இப்ப பிரதான கலப்பி நீ மொழிய கலப்பு. இந்த தமிழர்கள் எல்லாம் குதிப்பாங்க, அவங்க வேலை வாய்ப்பை பத்தி கேட்க மாட்டாங்க, அவங்க இந்த நம்ம ட்ரம்ப்கிட்ட வேலைக்கு போனதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் பேச மாட்டாங்க. அதனால மொழிய கலப்புன்னு ஒரு மறைமாற்றும் அரசியலில் தான் பிரதமர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மாநில முதல்வர் மக்கள் நலத்திட்ட பணிகள்ல ஈடுபட விடாம ஒரு ஒன்றிய அரசோடு ஒரு சண்டையிடும் போக்குக்கு ஒன்றிய அரசு ஸ்டாலின் அவர்கள் தள்ளுறதை எப்படி பாக்குறது? பாஜக தலைவர் அனுப்பினதே அதுக்குதான், ஆளுநர் அனுப்பினதே அதுக்குதான். எந்த விதத்திலும் மாநில அமைச்சர்களையும் மாநில அரசையும் வேலை செய்ய விடாம பாத்துங்க. அதுக்கு இடி சிபிஐ எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்க. நம்ம கட்சியை தவிர்த்து எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியிலும் யாருமே வேலை செய்யக்கூடாது. இதை விட சர்வாதிகார போக்கு எதுவுமே இல்லை. இது மக்களுக்கு புரியுமா புரியலையா? எதுவுமே எனக்கு புரியல. எப்படி இதை மக்கள் சகிச்சிட்டு இருக்காங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது மாநில முதல்வர் போராடுற போராட்டம் கிடையாதுங்க. மக்கள் போராட வேண்டிய போராட்டம் இது. முதல்வரோட அதிகாரத்துல அவர் போராடிட்டு இருக்காரு. அவரோட அதிகாரம் அந்த லிமிடேஷன் அவ்வளவுதான். ஆனா மக்கள் தாங்க பொங்கி எழுணும். எப்படி விவசாய வரியை எதிர்த்து எழுதுவோமோ, எப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்ம பின்வாங்க வைக்கிறோமோ, மக்கள் ஒவ்வொன்றத்தையும் பின்வாங்க வைக்கணும். மக்களுக்கு ஆதரவான அரசாக இருந்தால் மட்டும்தான் டெல்லியில ஆதரவாக இருக்க முடியும். மக்களுக்கு எதிரான அரசாக இருந்தால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்று மக்கள் உணர்த்தாத வரை, மக்கள் திறந்தாத வரை இந்த மாதிரி பிரச்சனை வரும். என் குழந்தைய படிக்காத அரசு நம்மளுக்கு வேணுமா? நம் நாட்டு குழந்தைகளை கல்வி அறிவு இல்லாமல் ஆக்கும்
அரசு நமக்கு தேவையா? NEP நேஷனல் கொள்கைங்கிறாங்க. அதன் மூலமாக நம் வரலாற்றை மாற்றுவார்கள். நம் தமிழ் வரலாற்றை மாற்றுவார்கள். தமிழ் இலக்கியத்துக்கு பதிலாக வேற ஏதேதோ இலக்கியம் எல்லாம் படிப்போம். நமக்கு சம்பந்தமே இல்லாதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு நம்ம சேர சோழ பாண்டியன் படிக்க மாட்டோம். வேற எதையோ உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். சோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம் தலையில் திணிப்பதற்காக தான் இந்த தேசிய கொள்கை. உன் ஊர்ல இருந்தா உன்னோட ஊர்ல இருக்கிற லோக்கல் விஷயத்தை படி, அதுக்கப்புறம் உன்னோட தமிழ் மாநிலத்தை படி, அதுக்கப்புறம் உன்னோட தேசியத்தை படி, அதுக்கப்புறம் உலகத்தை படி. நான் சொல்றதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்றது பன்முகத்தன்மை கிடையாது, ஒருமுகத்தன்மை. ஒருமுகத்தன்மை என்னைக்குமே அது மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. அது நம்ம மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அழிச்சிடும், ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு ராஜஸ்தானியோட பண்பாடு என்னன்னு கேட்டானா ஹம் ஆப்கே ஹை கௌன் படத்தை காமிப்பாங்க. அதுக்கும் அந்த படத்துக்கும் அந்த ராஜஸ்தானி பண்பாடுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு கலை தாங்க அந்த கலாச்சாரத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகும். நம்மளோட கலை, இப்ப வாழைன்னு ஒரு படம் எடுக்கிறோம், நம்மளோட அடிப்படை கஷ்டத்தை அந்த வாழைங்கிற படம் சொல்லுது. விடுதலைன்னு படம் சொல்றோம், நம்மளோட வரலாறு இல்லையோ நம்மளோட போராட்டத்தை அது சொல்லுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மொழிகளில் இருக்கு. இத நம்ம உணராட்டி நம்மளுக்கு விடிவே கிடையாது. கர்நாடகத்திலே இந்த பிரச்சனையை நான் முதல்வர்கிட்ட கொண்டு போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா கன்னடமே பெங்களூர்ல பேசப்படல, ஹிந்தி பேசப்படும். ஏன் அப்படின்னா ஹிந்தி 3 மொழி கொள்கையை கொண்டு வந்ததுனால்தான். இன்னைக்கு நான் கன்னடத்துல தான் பேசுறேன், ஹிந்தியில பேசவே மாட்டேன் பெங்களூர்ல. ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியை கற்று இந்த ஊர்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க, இந்த மொழியை நான் கத்துக்கணும். எங்க ஹிந்தி பேசப்படுதோ, உருது இப்போ நான் உருத கத்துக்கிறேன், எங்க ஹிந்தி பேசப்படுதோ, எங்க நிஜமாக இத்தனை வருஷம் ஹிந்தி பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அங்க போய் நான் ஹிந்தி கத்துக்கிறேன். எந்த இடங்கள்ல நீங்க குறிச்சு எனக்கு சொல்லுங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, இன்னைக்கு எத்தனை இடத்துல நீங்க இம்போஸ் பண்ணி பேசுனீங்க நான் சொல்லுவேன். எத்தனை இடத்துல நிஜமாவே ஹிந்தி பேசப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. ஆனா தமிழ்ல நாங்க சிந்து சமவெளி வரைக்கும் சொல்லுவோம். சிந்து சமவெளி பாலகிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காரு, சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும், விட்ட இடமும் சங்க இலக்கியம் ஆரம்பித்த இடமும், ஐ ஹோப் தொட்ட இடமும் ஒன்றுதான் அப்படின்னு. ரெண்டுமே சங்க இலக்கியமும் சிந்து சமவெளியிலும் அவ்வளோ ஒன்றாக இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் ஒன்னா இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழர் நாகரிகம் சிந்து சமவெளி வரைக்கும் இருந்திருக்கு, திராவிட நாகரிகம். அதே போல் உங்கள் ஹிந்தி நிஜமாகவே பேசப்பட்ட நாகரிகங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஹிந்தி மொழி வேற்றுமொழி கலப்பில்லாமல் உங்களால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லுங்க. இந்தியாவில ஒரு முக்கியமான கேள்விக்கு, இந்தியாவில் இந்தியை தாய்மொழியாக கொண்ட பிரதமர்கள் எத்தனை பேர்? என்னமோ இந்தி தெரியாட்டி பிரதமரே ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க என்ன சொல்றேன்னா, இந்தியை தாய்மொழியாக மட்டும் கொண்டவர்கள் எத்தனை பேர்? காந்திஜி இந்திய ஆங்கிலேயருக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா ஆங்கிலேய மொழியை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆங்கிலேய அடிமை முறைக்கு வந்துற மாதிரி ஆயிடும். அதனால இந்துஸ்தானி அப்படிங்கிற மொழியை தான் உருதும் இந்தியும் சேர்ந்த இந்துஸ்தானி மொழி, அதாவது அதில் சமய நல்லிணக்கத்துக்காக அவர் கொண்டு வந்தது. அதை காங்கிரஸ்ல தவறா நம்ம இந்தி இம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சே தவிர்த்து, அவர் காந்திஜி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இந்துஸ்தானி பரவினா நம்மளுக்கு ஆங்கிலேயத்துக்கு மாற்றாக இருக்கும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது அந்த கருத்து அன்னியோட சரியா போச்சு. ஏன் அப்படிங்கும்போது அதை இந்தி தெரிந்தவர்களும் இந்தி தெரியாதவர்களுக்குமான ஒரு போட்டி அமைக்கும் பொழுது இந்தி தெரிந்தவர்கள் போட்டி தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களும் இந்தி தெரியாதவர்கள் மிக குறைந்த மதிப்பெண்களும் எடுப்பது மிகப்பெரிய பிரச்சனையானது. தேசிய அளவில் இருமொழி கல்வி கொள்கை கிடையவே கிடையாது. தேசிய அளவில் 22 மொழி கொள்கை தான். There is 22 official languages in India. There is no national languages in India. அதே போல் கொள்கை அடிப்படையில் NEP அப்படிங்கிறது ஒரு கொள்கை. அதுக்கும் சட்டத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை சட்டப்படி யாராலும் எங்கேயும் திணிக்கவே முடியாது, எந்த கொள்கையும் திணிக்க முடியாது. இன்னொன்று, நம்ம 22 மொழி கொள்கையை சட்டப்படி எப்பயோ அப்ரூவல் வாங்கியாச்சு. இன்னைக்கு 3 மொழி அப்படின்னு அவங்க சொல்றது செல்லவே செல்லாது. இன்னொன்னு என்ன அப்படிங்கிறது, இது ஹிந்தியை டைவர்ட் பண்றதுதான். உங்களை 3 மொழி கத்துக்கிறதுல இருந்து தடை செய்யறாங்க அப்படி இப்படின்னு. நான் பெங்களூர்ல தான் 30 வருஷமா இருக்கேன். என் பசங்க 2 பேருமே ஹிந்தி கத்துக்கல. 3 மொழி அதெல்லாம் இருந்தே தவிர்த்து அவங்க 3வது மொழி பிரெஞ்சு அது இதுன்னு எடுத்தாங்க. ஏன்னா அந்த பள்ளிகளில் அந்த ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய அளவுக்கு காசு இருந்துச்சு. காசு இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி ஆசிரியர்கள் தான் நியமிப்பாங்க.
இதைதான் நம் தமிழர்கள் உங்கள் கலைகள் அழிந்துவிடும், உங்கள் பண்பாடு அழிந்துவிடும், எந்த காரணத்துக்காகவும் ஒரு தேசிய அளவில் பேசக்கூடிய, தேசிய அரசு நிர்பந்திக்கக்கூடிய ஒரு மொழியை கொண்டு வராதீர்கள் அப்படின்னு தமிழர்கள் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கு. இன்றைக்கு நமக்கான கலையையும் பண்பாட்டையும் நாம் காப்பாற்றிக் கொண்டிருப்பது, இன்னைக்கு ஆந்திராவில் அவர்கள் கலையையும் பண்பாட்டையும் காப்பாற்றிக் கொண்டிருப்பது, கேரளாவில் அவர்கள் கலையும் பண்பாட்டையும் காப்பாற்றிக் கொண்டிருப்பது எதனால் என்றால் நம் மொழியை நாம் விட்டு கொடுக்காததனால் மட்டும்தான். நன்றி மேடம். நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு